ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இம்மட்டும் நாம் இந்த பூலோகத்தில் வாழ்வது ஆண்டவருடைய மற்ற கிருபை என்பதையே நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. என்று நம்முடைய ஆராதனை மத்தியில் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் மத்தியில் அபரிதமாய் இறங்கியிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை பரலோகம் இந்த புலகத்தோடு ஒன்றாக இணைகின்றது. பரலோகம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். அந்த நிலை நம்ம மத்தியில் இன்று இந்த ஆராதனையில் காணப்படுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி, தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இன்று நாம் ஒரு சிறிய ஆலோசனை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, வரங்களில் பிரதானமான வரம் அன்பு. அன்பை நாடுங்கள், ஞான வரத்தை விரும்புங்கள். எல்லாம் இருந்தாலும் அன்பில்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. தேவனுக்கு மகிமை. அந்த அன்பு நம்முடைய இயேசுவினிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. அவர் மரித்ததுனால அவருடைய அன்பு வெளிப்பட்டது. மருமக்கள் மேல் அவ்வளவு அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் என்பதை மரணத்தின் மூலமாக தெரியப்படுத்தினார். மரணம் என்றால் சாதாரண மரணம் அல்ல, கொடுமையான மரணம். அதை அவர் ஏற்றுக்கொண்டு இன்று நம்மை, அதாவது மகிழை செய்வதற்காக, உலகத்தில் கடைசி வரைக்கும் உருவாகிற மனிதர்களை மகிழ பண்ண முடியாக ஆண்டவர் அத்தனை பாடுகளையும் பட்டார். ஆண்டவர் சோதனை. இன்று நாம் பார்க்க போகிற வேத வாக்கியம் 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். என்ன அன்பு? ஊக்கமான அன்பு. ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உடையவர்களாயிருங்கள். அந்த அன்பு என்ன செய்யும்? அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். தேவனுக்கு மகிமை. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஊக்கமான அன்பு செலுத்துங்கள். அன்பு என்பது நம்முடைய பாவங்களை மூடுறதில்லை, பிறருடைய பாவங்களை. நம்முடைய பாவங்களை மறைக்க கூடாது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் பிறருடைய பாவத்தை அன்பு, அதாவது என்ன செய்யும்? அன்பு திரளான பாவங்களையும் மூடி போடும். அதை கிளம்பி அவருடைய நாற்றத்தை வெளியே வீச செய்யாது, அதை மூடிடும். இதுதான் அன்பு. அன்பினுடைய குணாதிசயம், அன்பினுடைய லட்சணம் இவை. நம்முடைய ஆண்டவரிடத்திலும் அதை நாம் முழுமையாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் அது வேண்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும். சகோதர சகோதரிகள், நாம் தேவ சமூகத்தில் மீட்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். உலகத்தில் வாழ்கின்ற எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு. அதை அன்பு என்று சொல்லும்போது பிறருடைய பாவங்களை கிண்டி கிளறி சொல்லாது. அதனால் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மேல் அன்பு இருக்குமானால் அவர்களை தனியாக சொல்லி, சகோதரி, இந்த தவறு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கு, ஆனப்படினால அதாவது இதை நீங்கள் விட்டு விடுங்க என்று சொல்லிக் கொடுக்கும். அதான் தேவனுக்கு மகிமை. அதுதான் அன்பு. எக்காடும் கெட்டு போறார்கள் என்று விடுவது அன்பு அல்ல. இயேசுவினிடத்தில் ஒரு மனிதன் வந்து கேட்டான், போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அதற்கு அவர் என்ன சொன்னார்? இயேசு அவனில் அன்பு கூர்ந்து என்ன சொன்னார்? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொன்னார். அதான் அன்பு. தேவன் அது அவனிடத்தில் சொல்லுவது, அடுத்த ஆள்கிட்ட சொல்றதல்ல. அது அது பாவங்களை, அது அன்பற்ற நிலை, அவர்களை அது இழிவுபடுத்தும் தூசிக்கிறதுமான காரியம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் பார்க்கிற காரியம் என்ன? நம்ம எல்லாரும் வேதம் சொல்கிறது ஒரே சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிற எல்லாரும் ஒன்று, ஒரே சரீரம் தான். அந்த அறிவு நமக்கு வந்தால்தான் நாம் இந்த தெய்வத்தில் மடமடமட என்று வளர முடியும். பழைய கிரியைகள் நம்மளை விட்டு அகன்று போகிறதாக இருக்கும்.
அந்த நாள் இப்பொழுது வந்து ரொம்ப நெருக்கமான நாளில் வந்திருக்கிறோம். வேகமாய் இதை நாம் பெறணும். அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த பாவங்களை மூடாமல், அதாவது சாத்தானுடைய ஒரே குணம் என்ன என்றால், அதாவது இங்கே மனிதர்கள் தேவ பிள்ளைகளாகி நாம் செய்கிற குற்றத்தை அங்கே பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரிடத்தில் சொல்ல, அவர்களை தூசிக்க அல்லது அவர்கள் மேல் குற்றம் சுமத்த அவன் இரவும் பகலும் கவனமாக இருக்கிறானாம். அது வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அந்த வேலையை நாம் செய்யக்கூடாது. அந்த வேலை அவனுக்கு நாம் வாய் கிடையாது. நான் இயேசுவுக்குத்தான் வாய். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. நீங்கள் உங்கள் வாய் தான் சாட்சி. பிசாசுக்கு நாம் சாட்சி அல்ல. அவனுடைய குணம் என்ன? அவனுடைய விருப்பத்தை நம்முடைய வாயினால சொல்லணும் என்பது அவனுடைய ஏவுதலும் தூண்டுதலுமாக இருக்கிறது. அதை சொல்லு அங்கே சொல்லு இங்கே சொல்லு அங்கே சொல். அதனால் ஒரு பயனும் இல்லை. அப்படி ஒரு காலம், ஒரு பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது. அன்றைக்குத்தான் அவன் வெட்டி வீழ்த்தப்பட போகிறான். இப்போ மத்தியாகத்தில் அவன் இருக்கிறான். அங்கே இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற நன்மைகளை தடை செய்ய இங்கே உள்ள தேவ பிள்ளைகளுடைய குற்றத்தை அங்கே அவன் சாட்டுகிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடியினால் வேதம், சத்திய வேதம் என்ன சொல்கிறது பார்ப்போம். வாசிக்கும் கூட அந்த வசனத்தை. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, அங்கே ஒரு சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, நம்முடைய சகோதரர்கள் மேல், நம்முடைய சகோதரிகள் மேல், அதாவது இரவும் பகலும் அங்கே தேவனிடத்தில் குற்றம் சுமத்தும்படி குற்றம் சாட்டுகிறவன் வாசிங்க. அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். தேவனுக்கு மகிமை. அது அந்த அதிகாரம் முழுதும் படிக்கும் போது அங்கே எல்லாம் இருக்குது. அவன் மத்தியாகத்தில் இருந்து கொண்டு என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற, பரலோகத்திலிருந்து வருகிற செய்தியும் தடை பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. இங்கே தானியேல், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய தண்டனை தீர நாள் ரொம்ப அதிகம் இருக்கிறது என்று தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்து பார்த்தபோது அவர் மிகவும் வேகத்தோடு இருக்கிறார். வேகத்தோடு இருக்கும்போது ஆண்டவரிடத்திலிருந்து அதாவது செய்தி வந்தது தானியேலுக்கு. தேவனுக்கு மகிமை. அந்த செய்தியை 21 நாள் தடுத்து வைத்து விட்டான் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அவருக்கு கிடைத்து அவன் ஆறுதல் அடையாமல் இருப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் மகிழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு, அதாவது 21 நாளாக தடுத்து வைத்து விட்டான். தேவனுக்கு மகிமை. அப்புறமாக யுத்த வீரன் அதாவது மிகாவில் போய் அதில் அடித்து துரத்தி அந்த செய்தி கொண்டு வர. அதே மாதிரி இங்கே தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவனுடைய ஜோலி என்ன? இரவும் பகலும், அதாவது நம்முடைய சகோதர சகோதரிகள் மேல் இரவும் பகலும் தேவனிடத்தில் குற்றம் சாட்டுகிறவன், அவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்ற சத்தம் இங்கே தொனிக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த சத்தம் இங்கே தொனிக்கிறது. அது வரைக்கும் அவன் அங்கே என்ன வேலை செய்கிறான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கிருந்து வர செய்தி தடுக்க, இங்கிருந்து போகிற ஜெபத்தை தடுக்க எல்லா வேலையும் அங்கே நடக்குது. இதை நாம் நன்றாக கவனிக்கணும். அதாவது நம்முடைய ஜெபம் அங்கே போகாததற்கு காரணம், நம்மிடத்தில் ஏதாவது தவறு இருந்தால் பிளாக் பண்ணிடுவான், அங்கே போகாது என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நம்முடைய சகோதரர்கள் மேல், சகோதரிகள் மேல் நாம் குற்றம் சாட்டுகிறோமா? அது அவனுடைய வேலை. அவனுடைய வேலை இரவு பகல் என்ன? தேவனுடைய ஜனங்கள் மேல் குற்றம் சாட்டணும், குற்றம் சுமத்தணும். நம்முடையவர்கள் சொன்னீர் அங்கே போகிறோம், அப்படி அப்படி அப்படி, இதுதான் வேலை. இந்த வேலையை நாம் செய்திடக்கூடாது. இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுக்கு இது இப்படி செய்தால் நாம் சாத்தானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம் என்று அர்த்தம். அவனுக்கு இந்த நாகர்கோவில் அநேக அதாவது ஏஜென்ட்டுகள் அல்லது அவனுக்கு பலர் உதவியாக இருக்கிறார்கள் என்று பொருள். இதை நன்றாக உணர்ந்து அந்த என்ன செய்யணுமா? அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இயேசுக்கு இந்த உலகத்தில் என்ன அன்பு? யார் அவருக்கு என்ன உதவி செய்தாங்க? அவ்வளோ பேரும் குடும்பாவிகள்.
தேவனுக்கு மகிமை. அவ்வளவுப்பட்ட கொடிய பாவிகள் மேல் அவருக்கு அன்பு. ஐயோ, நரகத்துக்கு பெறக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் மருமக்கள் மேல் கொண்ட அன்பினாலே அவர் பாவங்களை மூடி பாவங்களை பாராதபடி அந்த குற்றவாளி நான் தான் என்றது போல அந்த பாவத்தை தன்மேல் சுமந்து நமக்கு இவ்வளவு பெரிய கிருபை அளிக்கிறார். அது இயேசுவின் அன்பு. இவன் நம்முடைய அன்பும் நம்முடையவர்களிடத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் நாம் ஜெபிக்கலாம். இல்லை, நாங்கள் தனித்திருக்கும் போது அன்பாய் ஒருவருக்கு சம்பாஷித்து கடவுளுடைய நாட்சத்துக்கு நாம் போனோம். அல்லது சாத்தான் அவனுடைய ஆட்களை தேடுகிறான், யார் தவறு செய்கிறான் அவனை போய் அங்கே குற்றம் சாட்டலாம், சுத்தம் சுமத்தலாம் அவன் மேலே என்ற எண்ணத்தோடு அவன் அலைகிறான். இதுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியை பற்றி எழுதியிருக்கு பாருங்க. தேவனுக்கு குணசாலியான ஸ்திரீ என்றால் குணசாலியான புருஷன் எடுத்துக்கணும். தேவனுக்கு மகிமை. அந்த குணசாலியான ஸ்திரீ வாயை எப்படி திறப்பாளா? வாய் திறந்தால் அங்கே இந்த வார்த்தைகள் ஒன்று வராது. என்ன வார்த்தை வரும்? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26வது வசனம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் வாய் நாவின் மேல் இருக்கிறது. இந்த குணசாலியான ஸ்திரீ வாயை திறந்தால் என்ன வருமா? ஞானம். வாயை ஞானம் விளங்க பேசுகிறார். இதெல்லாம் பேச மாட்டார். வாய் திறந்தால் எதுவும் வராது. வாயில் என்ன வரும்? ஞானம். ஞானம் வந்தால் எவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் பாருங்க. எவ்வளோ பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஞானம் இயேசு அல்லவா? அவரை பற்றி அல்லவா இந்த நாவினாலே இந்த குணசாலி பேசுகிறார். வாய் திறந்தால் ஞானம் விளங்க, இயேசு வெளிப்பட, இயேசுவின் நாமம் மகிமைப்பட. அதான் ஞானம். இயேசுக்கு ஒரு பேர் ஞானம். அந்த ஞானம் விளங்க வாயை திறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை. அந்த குணசாலியான ஆத்மாவை நான் இப்போது ஸ்திரீ பற்றி எழுதியிருக்கேன் சொல்றேன். ரெண்டு பாலன் இருக்கிறார், 2 பேருக்கு தான் இது. 2 பேரும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை என்ன என்று இங்கே எழுதியிருக்கிறது பாருங்க. நீதிபதி 31:10வது வாக்கியம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவளுடைய விலை எப்படியா? முத்துக்களுக்கு விலையே கிடையாது. அவ்வளவு பெரிய மதிப்புக்குரியது. ஆனபடினால அதாவது குணசாலியான ஸ்திரீ, அந்த குணசாலியான ஸ்திரீனுடைய காரியம் என்ன? வாயிலிருந்து என்ன வரும்? ஞானம். அந்த ஞானம் தான் வெளிப்பட அவருடைய வாயிலிருந்து. மணவாட்டியுடைய வாயிலிருந்து என்ன வருமா? பாலும் தேனும் வடியுமா. மணவாட்டி வாயை திறந்தால் அங்கிருந்து தேன் ஒரு பக்கம் பால் வடி. அது என்னது? கலங்கம் இல்லாத ஞானப்பால் தான் இந்த வேதம் வாக்கியம். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதான் இந்த வேதம். ஆனபடியால இந்த குணசாலியான இந்த ஸ்ரீ ஞான விளங்க வாயை திறக்கிறாள். அவருடைய விலை சாதாரணமானது அல்ல. அவர் ஒரு வீட்டுக்கு போகிறார் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரமெல்லாம் மாறி போயிடும். அங்கே அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் தேவனுடைய வீட்டாரும் நகரத்தாருமாய் ஒரே சரீரமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தனித்தனி வீடுகள் இருந்தாலும் நம்முடைய ஒரிஜினல் வீடு தேவனுடைய வீடு. வீட்டிலே நான் ஆயத்தமாகி அங்கே கைவேலை இல்லாத ஒரு வீடு, பெரிய ஒரு வீடு மாளிகை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் 6 வருஷமாக. தேவனுக்கு மகிமை. அந்த வீட்டுக்கு தான் நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். ஆனபடினால இங்கே இந்த வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள் அதாவது என்னத்தை காணணும்? இங்கே இருக்கிற முத்துக்களை காணணும். இருக்கிற ஞானத்தை அவர்கள் அறியணும்.
வாய் திறந்தால் புதியதாக வருகிற ஆத்மாக்களிடத்தில் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும்? ஞானமுள்ள வார்த்தையாக தான் இருக்கும் என்று கர்த்தருடைய திருவாக்கு சொல்கின்றது, என்று வேதம் சொல்கின்றது. அன்பு திரளான பாவங்களை மூடி போடும், வெளியே சொல்லாது. யார்? அடுத்தவனுடைய பாவத்தை. நம்முடைய பாவத்தை எல்லாரும் தெரியட்டும், அது நமக்கு ரொம்ப நல்லது. ஆனபடியினால் பாவத்தை மூடும், பாவத்தை கிண்டி கிளறி அதனுடைய நாற்றத்தை வெளியே விடாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியால் தேவ ஞானத்தை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள், பலசாலியான ஸ்ரீ புருஷர், அவர்களுடைய வாயை திறந்து விட்டால் அங்கிருந்து ஞானமே வடிவம், ஞானம் வெளிவரும். இல்லையா? அந்த ஞானம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அவர் வாயிலிருந்து அவருடைய சொற்பொழிவு, அவருடைய அருமையான வார்த்தை, அருமையான ஆறுதல், அருமையான புத்தி சொல்லுதல், இணக்கம் உள்ள நிலை வாயிலிருந்து வரும். அதுதான் ஞானம். எவ்வளவு பெரிய கவலையோடு துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறவர்களையும் சேஞ்ச் பண்ணிடும். சேஞ்ச் பண்ணி அதை மாற்றி அவர்களுக்கு ஒரு புதிய நிலையை, வாழ்க்கையை கொடுத்துரும். அதான் அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு உண்டாகும். நம்முடைய வாய், அதாவது தேவனை வெளிப்படுத்தும் தெய்வீக தேவனுடைய வாயாக இருக்கணும் என்று நமது ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தீமோத்தேயு எழுதும்போது 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கும் போது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. உன்னிடத்தில் அவர் நிறைய ஒப்புவித்திருப்பார். அது சுருக்கமாக சொல்லுகிறார். உன்னிடத்தில் ஒப்புவித்ததை காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதாவது பிரயோஜனம் இல்லாத ஞானமற்ற வார்த்தைகளுக்கு பாருங்க, அவ்வளவு வீண். அதுல ஒண்ணும் கிடையாது. வீணாக டைம் பாஸ் பண்ணிட்டு போறதான். ஆனால் அதுல என்னென்ன நெருப்பை கொளுத்தி வைக்கிறது போல அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எரிஞ்சு காட்ட பிடிச்சிடும். எங்கெல்லாமோ தொத்தி பிடிக்கும். கண்டிப்பா இந்த நடைமுறையில் உலகத்தில் இருக்கிற பார்க்கலையா? ஆனபடினால் வார்த்தை என்பது ஒரு நெருப்பு என்று யாக்கோபு எழுதியிருக்கிறார். வார்த்தை நாவிலே சர்ப்பத்தின் விஷம் இருக்கிறது என்று யாக்கோபு எழுதியிருக்கிறார். ஒரு நெருப்பை கொண்டு உலகத்தை அடிச்சிடலாம். இந்த ஒரு நாவிலிருந்து புறப்படுகிற தீதான வார்த்தை, பிரயோஜனமற்ற வார்த்தை, பிரயோஜனமற்ற தீமையான வார்த்தைகள், அதாவது பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் நெருப்புத்தான். நாவும் ஒரு நெருப்புத்தான் என்று நிருபத்தில் அப்போஸ்தலர் எழுதுகிறார். அப்படினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாவை அவரை துதிக்கத்தானே எழுதியிருக்கிறது. யாக்கோபு சொல்கிறார், என் சகோதரரே, ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் துதிப்பான தண்ணீர் ஓர்ப்பான தண்ணீரும் வருமா கேட்கிறேன். ஒரே ஊற்றிலிருந்து 2 தண்ணீர் எப்படி வரும்? ஒரு தண்ணீர் தான் வரும். ஒன்று அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் நம்முடைய நாவிலிருந்து தேவனை துதிக்கிறதும், தேவனுடைய சாயல் உருவாக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறதும் அது எப்படி என்ன கேட்கிறேன். துதிக்கிறது ஆனால் பிரயோஜனம் இல்லை, ஒன்றுமில்லை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை துதிக்கிறோம், மற்ற நாட்களில் வரும் சூழலில் நம்முடைய நாவு அதாவது ஓர்ப்பான தண்ணீராக மாறிவிடாதபடி இருக்கத்தான் என்று இந்த சிறிய ஆலோசனை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த வார்த்தை இன்று உங்களுக்கு சொல்லும்படியாக அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்முடைய நாவிலிருந்து நாம் பேச ஆரம்பித்தால் ஞானம் விளங்கும். அது பிறரை வழிநடத்துகிறதாக, பிறரை தூக்கி விடுகிறதாக. அந்த ஞானமுள்ள அந்த நாவிலிருந்து வருகிறது என்ன? அவர்கள் யார்? அவர்கள் முத்துக்களை பார்க்க விலையேற்பட்டது. கர்த்தரனை செல்வமாக்கி விட்டுவிடும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடினால ஓ தீமோத்தேயுவே என்று எழுதுகிறார். ஆனபடினால வீணான பேச்சுகள், பிரயோஜனமில்லாத பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காது. என்ன எழுதுவார்? கிளவிகள் பேச்சுகளுக்கும் வீண் பேச்சுகளுக்கும் விலகிறு.
அதனுடைய ஆத்மாவை கெடுத்துப்பட அநேகர் இதில் ஆகி வழுகி விழுந்து போயிட்டாங்க என்று சொல்லியிருக்கிறது. அப்படினால் அப்படி இல்லாதபடி நாம் என்ன செய்யணும்? பாவத்தை மூடணும். நம்முடைய பாவத்தை மூடக்கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது நமக்கு. பாவங்களை மூட சொன்னது பிறருடைய பாவத்தை. இதை நாம் தெரிந்து கொள்வோம். பிறருடைய பாவத்தை மொழி யாராக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய குறையை பிறருக்கு காண்பிக்க கூடாது. அவர்கள் மேல் நமக்கு உரிமை இருக்கிறது. தனித்து அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம். அதான் கெட்டு போகக்கூடாதே. கர்த்தாவே, சாத்தானுடைய பிரதிநிதிகள் ஆகிவிடக்கூடாது. அவன் தானே இரவும் பகலும் தம்முடைய ஜனங்கள் மேலே குற்றம் சாட்டும்படி குற்றம் சுமத்தும்படி இரவும் சுட்டிக்கிட்டே இருக்கிறான். அவருடைய ஆண்டவரிடத்துல சொல்ற இதான், நீர் உங்களுடைய பிள்ளை என்று சொன்னீரே, எப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்றான். குற்றத்தை சுமத்தி குற்றவாளி ஆக்கிறதுக்கு பிரயாசப்படுறான். அது அந்த வேலையை நாம் செய்திடக்கூடாது. வீண் பேச்சு, விருதா பேச்சு, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஞானி நீதிமொழிகள் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தில் இந்த வீண் பேச்சு என்னத்தை கொண்டு வரும் எழுதுறாரு பாருங்க, வாசிங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதுக்கு பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். என்ன தரும்? உதடுகளின் பேச்சு வறுமையை மாத்திரம் தான், வேற ஒன்றும் தராது. எத்தனை பேர் பேசி 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 அன்றைக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒரு நபர் எங்களுக்கு தெரியும். பிறகு வேலைக்கு போகலையா? இல்லை, கொஞ்சம் நல்லா ஆகிட்டு பஸ் போயிட்டு ஏன் அங்கே ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொன்னேன், அது பேசணும் இது பேசணும் கிடையாது. அதனுடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். அல்லது ஏதோ அவர்களை பற்றி இவளை பற்றி ரொம்ப நீண்ட பேச்சா பேசிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதாவது சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு. வாய் உதவிகளின் பேச்சு வறுமை 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 வறுமை. வெளிப்படையான வறுமைகள். இரண்டாவது ஆன்மீக வறுமை. பேசி 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 கிருபையில் குறைபட்டு போய்விடும். அப்புறம் ஒன்று இருக்காது. கர்த்தர் மேல், தெய்வத்தின் மேல், ஆலயத்தின் ஒன்றும் வாங்கி இருக்காது. வெறும் இருதயமாக மாறிவிடும். நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள். சொல்வார்கள், வேலையிலே ரொம்ப கஷ்டமான வேலை டீச்சர்ஸ் வேலை தான் என்று சொல்வார்கள். பெரிய கோடாலி வைத்து அது வைத்து இது வைத்து பிகாஸ் வைத்து வேலை செய்கிறத விட இந்த பேசு எனர்ஜி வெளியே போய் போய் வெறும் பொக்காக ஆகி அப்படி உள்ள எம்டி ஆகி. அதை விட இந்த ஸ்பிரிச்சுவலில் வீண் பேச்சு எங்கே இருக்கிறதோ அங்கே வறுமை, ஆத்மீக வறுமை. அங்கே அவர்களுடைய தேவ கிருபை குறைந்து வெறும் பாத்திரமாகிவிடும். ஆனபடினால அதாவது நாம் அதை பிறரை பற்றி, நம்முடைய சகோதர சகோதரிகளை பற்றி, அதாவது அவருடைய பாவத்தை கிண்டி காட்டுகிறோம் என்று சொன்னால் அது என்ன, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது அன்பற்ற நிலை. அது வீண் பேச்சு, அது வறுமை உண்டாக்கிவிடும். அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. அவர்கள் எங்கேயாவது அறிக்கை செய்துட்டு சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. நாம் இதை சுமந்து 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 நம்முடைய ஆத்மா வெறுமையாக போயிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சகல பிரயாசத்திற்கு பலன் உண்டு. உதவிகளின் பேச்சோ வறுமை மட்டும்தான் தரணும். அப்படினால கிடைக்கிற நேரங்களில் சோத்திரம் 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 பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? கிருபை பெருகும். பெருகிட்டே உள்ள பெருகிட்டே இருக்கும். எம்டி ஆகாது, வறுமை வராது. அந்த நேரத்தில் சோத்திரம். இப்படி வீண்டேச்சி பேசினால் வறுமையாகும் என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால ஓ தீமோத்தேயுவே என்று அவருக்கு பிரியமான ஒரு சிசியன் தீமோத்தேயு தான். அவர் சொல்லுவார், எனக்கு அநேக சிஸ்டர்கள் இருக்கிறாங்க, ஆனால் என்னை போல் கிரியை செய்கிறவன் தீமோத்தேயு மட்டுமே என்று அவர் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவருக்கு அடிக்கடி அவர் புத்திமதி சொல்லிட்டு அவர் அதை கேட்டு அப்படி நடந்தார். அவனுடைய இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதவருடைய எச்சரிக்கை ஆயிரு. அவர் வாலிபனாக இருந்திருக்கிறார்.
ஆனால் அப்படினால உன்னுடைய இளமையை பார்த்து யாரும் அசட்டை பண்ணிடக்கூடாது. உன்னை காணும்போது நீ வேதம் வாசிக்க, ஜெபிக்க, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல, இதிலே நீ ஈடுபடு. வீணாக கழித்து விடாத, கடத்தல உட்கார பேப்பர் படிக்க ஒன்றும் செய்யாத. அதாவது நீ பொக்கிஷத்தை கடவுளுடைய பிள்ளை ஆனபடினால இப்படி நடந்து கொள் என்று சொன்னதை அந்த புத்திமதி அவர் கேட்டு அதை கை கொண்டு பெரிய மனிதனாக மாறிவிட்டார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. புத்திமதி, கடிந்து கொள்ளுதல், இவைகளை அதாவது கவனமாக கேட்கிறவன், அதாவது கடிந்து கொள்கிறதை ஏற்றுக்கொள்கிறவன் ஞானமுள்ள மகன் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் புத்திமதி, கடிந்து கொள்ளுதல் கிடைப்பது பெரிய பாக்கியம் என்பதை நான் வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் புலகத்தில் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆலயத்தில் ஆனாலும் சரி, வீட்டில் ஆனாலும் சரி, மற்றபடி வெளியே ஆனாலும் சரி, வார்த்தை எப்படி இருக்கணுமா? சுருக்கமான வார்த்தை. ரொம்ப பேசக்கூடாது. ரொம்ப பேசினால் அதில் கண்டிப்பாக அதிக பேச்சினால பாவம் அதில் பிறக்காமல் போகாது. ஆனபடியினால் என்ன செய்யணும்? அதே ஞானிதான் பிரசங்கி எழுதுகின்றார். வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. மனம் பதறி போய் ஒரு வார்த்தை சொல்லாதபடி இரு. தேவன் வானத்தில் இருக்கிறாய், பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. சுருக்கம் உன்னுடைய வார்த்தை சுருக்கமாக. நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பார்க்குறோம் இல்லவா? நீண்ட நேரம் போனில் பேசிக்கிட்டு இருக்கேன், பார்க்குறோம் இல்லவா? பார்க்க போனவர்கள் உட்கார்ந்தே இருப்பார்கள், அங்கே பேச்சு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் பார்க்குறோம் இல்லவா? எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நாம் இந்த ஊழியத்தில் கற்றுக்கொள்கிற காரியம் தான். மேட்ரு என்ன சொல்லுங்க, அந்த அது அப்படி இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்களுடைய மேட்ரு என்ன? அப்படியே ஜெபம் பண்ணுறேன், ஓகே, தெரிய வேண்டிய காரியமும் தெரியும். அவங்களுக்கு நேரம் வாங்க. அதான் சீஃப் பாஸ்டர் ஒரு தடவை சொன்னாங்க, ராத்திரி 2 மணிக்கு போகணும். அப்போது 2 மணிக்குன்னா தூங்குற நேரம். அப்போ தலைப்படாது. இப்போ 2 மணிக்கு வருதுன்னு, இப்போ நமக்கும் 11 மணி 11:30 ஆகிட்டுனா வர்ற போன பற்றி ஒரு நம்ம கலக்கமாக தான் இருக்கும். ஏதோ டேஞ்சரான செய்தி வருது அப்படின்ட்டு. அப்போது 2 மணிக்கு செய்தி வந்தது. உடனே செய்தி போன் எடுத்து, என்ன பிரதர், ஐயா இன்றைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட்டு, அதனால் எப்படி 1 வரைக்கு முடிச்சிருக்கணும்ல ஐயா, ஐயாட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்போ? ராத்திரி 2 மணி. இல்லையா? ஆனால் இப்படி அவருக்கு வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். எந்த வார்த்தை என்ன 2 மணி ஆகிட்டுல, இன்னொரு 4 மணி நேரம் கழித்து பேசுறது என்ன ஆகி போச்சு? இல்லையா? ஆனப்படி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கேளுங்க. நம்முடைய வாயின் வார்த்தையில் நம்முடைய வாய் ஞானம் விளங்க பேசணும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். இல்லையா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது. ஆலயத்தில் எல்லாரும் சொல்லுறாங்க, நம்ம எதையாவது அதை மனம் பதறி சொல்லக்கூடாது. அதையும் நம்ம எனக்கு நம்முடைய ஆலயம் என்று ஆராதனை என்று சொல்லும்போது தேவாலயில் இருக்குது. சொல்லுகிறதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனமாக, அவைகள் தேவனுக்கு மகிமை உண்டாகவே தான் இருக்கணும். தேவமும் அப்படித்தான். அப்படினாலே நம்ம எல்லாம் சுருக்கம். அதுக்காக எல்லாம் அப்படி இல்லை, பிரயோஜனமானவர்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். அப்படி நம்முடைய மனம் பதறி அதிக அவசரிப்பினால நம்முடைய தேவன் கேட்கப்படும் என்று எண்ணக்கூடாது. தேவன் நம்மள இயக்குகிற காரியத்தை மட்டுமே நாம் செய்யணும். அதை அன்றல்ல இன்று நாம் அதிகம் உணர்கின்றோம். பேசுகிறது மட்டுமல்ல, நம்ம இயக்குகிற ஒரு கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். இல்லையா? செய்யாதே போகாதே என்று இயக்குகிற, புஷிங் பண்ணுகிற, தள்ளுகின்ற ஒரு நமக்குள்ளே இருக்கிறார். அவரை மிஞ்சி நாம் ஒன்றை செய்யும் போது அதில் பயன் கிடையாது. அதில் நமக்கு பாதிப்புகளும் தோல்விகளும் உண்டாகிவிடும். இதை நாம் மனதில் வைத்தோம். இங்கே கொரிந்தியருக்கு நிறுவனம் போது சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை வாசிங்க பார்ப்போம்.
அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் பேசிக்கிட்டே இருக்கலாமே. இப்போ கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார், அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அந்நிய பாஷை பேசுறதை பற்றி அதாவது 4-5 பாயிண்ட் பைபிள் இருக்குது இல்லையா? ஆரம்பிடாத அந்நிய பாஷையில் அதாவது நமக்கு பக்தி இருக்கு, அது தனியா இருக்கும். தேவனுக்கும் தனக்கும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் சபையில் வாசிங்க. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறேன். இப்போ சபைக்குடி வரும்போது ஜெபம் பண்ணணும். அந்நிய பாஷையிலேயே பேசிக்கிட்டு இருந்தாருன்னு ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க அந்நிய பாஷை தானே பேசுகிறாங்கன்னு ஆராதனை பாதி வரைக்கும் பேசிகிட்டே இருக்க முடியுமா? அது சுருக்கம் அதுவும் சுருக்கமாகத்தான் இருக்கணும். அந்த வரங்கள் அப்படி தான் கிரியை செய்யும் இல்லையா? ஆனபடியினால் அதாவது அந்நிய பாஷையில் பேசுகிறவர் 10,000 வார்த்தைகளை பேசுவதற்கு அவருக்கு கிருபை இருந்தாலும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். இதை கற்றுக்கொண்டாங்க பார்த்தீங்களா? அதாவது எவ்வளவு பேசினாலும் அது நமக்கு தான், அது தப்பல்ல. அதுக்குரிய நேரம் சமயங்கள் உண்டு, தனி ஜெபம் உண்டு. நம்ம வீட்டில் இருந்து பேசிக்கிட்டே இருக்கலாமே, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கலாமே. ஆலயத்தில் தேவன் பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவருடைய ஆளுகை பூமியில் இருக்கிற பாதப்படியுது இல்லையா? ஆனபடியினால் தேவ சமூகத்தில் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை மனம் பதறி அல்லது நாம் அதாவது வாய் திறக்கிறது ஞானம் விளங்க பேசுகிறது போல ஞானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப கவனிங்க. இந்த அதாவது செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு நம்முடைய ஊழியக்காரங்க யாரும் வர்றதில்லை. பண்டிகை கூட்டம் அதுதான் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் ஜெபங்களை பார்த்தீங்கன்னா அது எனக்கு சொல்ல தெரியாது, நான் இல்லாத சொல்லிடக்கூடாது. 1 மணி நேரம் கிட்ட ஆயிரம் ஒரே நபர். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உறங்குறாங்களா முடிச்சிருக்காங்களா ஒன்றும் எனக்கு தெரியாது. தேவனுக்கு மகிமை. அங்கே ஏதாவது சொல்லலாம் என்றால் சொல்வதற்கும் பயமாக இருக்கு எனக்கு. தேவ சமூகம் எல்லாம் ஆனப்படியால வர்றதே இல்லை, கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து முடிஞ்சுட்டான் இந்த கதை கொண்டு வந்து கேட்பேன். அதே தான் பேசிக்கொண்டே இருக்கும். இல்லை, எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாம் தேர்கிறதற்கும் எல்லாரும் தேவசத்தில் கேட்கிறதற்கும் சமயம் கொடுக்கணும். எனக்கு கிருபை இருக்குது, எனக்கு பாரம் இருக்குது. நான் ஆரம்பித்தோன்னா இன்னைக்கு இப்படி அடைஞ்சாலும் வரையும் ஜபத்தினை போட்டாலும் பேச ஜபம் பண்ண முடியும். அதல்ல, தேவ சமூகம் என்பது ரொம்ப பயபக்திக்குரிய இடம் இல்லையா? ஆண்டவர் அதை நம்ம அற்ப மனிதராக நாமே கவனிக்கிறோன்னா அவர் எவ்வளோ கவனிப்பார் பாருங்க. அதுக்கு தான் ஞானம் வேண்டும். அதான் ஞானமுள்ள ஸ்திரியை பற்றி எழுதியிருக்கிறது அல்லவா? தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அந்த குணசாலியான ஞானமுள்ள ஸ்திரீ தன்னுடைய வாயை ஞானம் விளங்க திறக்கிறான். எங்கே எப்படி என்று சொல்லி அதை நாம் ரொம்ப கவனித்து தேவ சமூகம் அதாவது அவர் சொல்லுகிறார் பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக 5 வார்த்தை பேசினா போதுன்னு நான் புரிஞ்சிருக்கிறேன், கற்றிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். இல்ல நான் செய்வேன் தூங்க இருக்கிறேன், அப்படி அல்ல. அது நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்போ நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாமே? இல்லை, அதான் அப்படி நானும் தீர்மானிச்சிருக்கிறேன். 1 மணிக்கு உள்ளேயே நம்முடைய வார்த்தைகள் அமையணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்று மனமகிழ்ச்சியோடு திருப்தியாக செல்வதற்கு தான் ஆராதனை. அதுல நான் என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிற இடம் இதல்ல. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக 5 வார்த்தை சொல்வது சரி என்று நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். நம்ம பப்ளிக்கில் நாளைக்கு போண்டி இருக்கும், அதாவது ஒரு கன்வென்ஷனில் ஜெபம் பண்ண என்ன ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது வரும். அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய காரியம் பப்ளிக்களுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக நம்மிடத்தில் இருக்கிறவைகள் பொய்க்கிசம். அந்த குணசாலி, அந்த நற்குணம், அந்த குணம் விலை என்ன? முத்துக்களை பார்க்கிறோம், விலை உயர்ந்தது.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை இருக்கிறவனமாய் நாம் காட்டணும் தேவனுடைய பிள்ளைகள். இதில் வேதைகளோ படித்தவங்களோ ஒன்றும் தெரியும் அதெல்லாம் கிடையாது. இந்த ஞானம் எல்லாருக்கும் உண்டு. இந்த ஞானம் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது, எப்படி இதை செய்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டாங்க இல்லையா? அதனால் அதை நாம் கற்றுடத்துலேருந்து கற்றுக்கொள்ளணும். வாரந்தோறும் கேட்குறோம் எல்லாம் விட்டுறக்கூடாது. அதான் நான் சில வேளையில் உங்களுக்கு கோவப்படுறது போல இருக்கும். சிலர் கண்ண மூடிக்கிடுவாங்க கொஞ்சம் இப்படிலாம் இருக்குமல்ல. உங்கள் மேல் உள்ள அன்பினால தான் நீங்களும் ஒரு நிலையில் வரணுமே, நம்ம சபை இந்த நிலை அடையணுமே என்ற ஒரு பாரத்தில் தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இரவுகள் எப்படி கழிவது என்று இறைவன் ஒருவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய ஆசை என்ன? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக மணவாட்டியாக ஆயத்தப்படி நிறுத்துவதற்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது, உலகத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளணுங்கிற அது எனக்கு கிடையாது. ஒரே நம் கர்த்தாவே உம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எப்படியோ உம்முடைய நாளில் உம்முடைய ஸ்தானத்தில் உட்காரணும், உமக்கு மனவாட்டிகளாக அவர்கள் ஆகணும் என்ற இந்த வைராக்கியம். அதனால தான் சில வேளையில் நம்முடைய சத்தம் கொஞ்சம் கூட பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இதைத்தான் அவங்களுக்கு உள்ள சொல்கிறேன். அதுபடி நான் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. குணம் என்று சொல்வது அது ரெண்டு வகையான இருக்கிறது. வெளிப்படையான சில ஆசாரங்கள் இருக்கிறது, உள்ளத்திலே மறைந்திருக்கிற ஒன்று இருக்கிறது. அந்த இணைபிரியாத தெய்வீக அன்பு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். நான் கேள்விப்பட்டேன், எனக்கு முழுதும் தெரியாது. இங்கே மத்தியில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற மோசே பாஸ்டர் அவருடைய தாத்தா பாட்டின்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா ஊழியத்தில் ரொம்ப தீவிரமாக அவர்கள் இந்த சபையில் எப்பவுமே ரொம்ப தீவிரமாக அவர்கள் இருக்கிற காலத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க. ரொம்ப அப்போ வயசாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிற காரியம் என்ன என்றால், அந்த அம்மா சொல்லுவான், நீங்கள் எனக்கு முன்னால் பெறக்கூடாது, நான் முதல்ல போகணும், அப்போ உங்களை பிள்ளைகள் பார்த்துக்கிடுவாங்க. அவர் சொல்வார், இல்லை அப்படியே இல்லை, நான் தான் முதல்ல போகணும் அப்படி இப்படி சொல்லுகிறதாக அவர் சொல்ல நாங்கள் கேட்ட ஒரு காரியம். தேவனுக்கு மகிமை. இப்படியே தினமும். ஆனால் அவர்களுக்கு அவ்வளவு இணைபிரியாத ஒரு நாள் அந்த ஐயா இறந்துட்டாங்க. அப்போ சாமியல் பிரதர் ரொம்ப சபையில் ரொம்ப டச்சாக இருக்கிறாள். ஆனால் இப்படி அவர் சொல்லியிருந்தார், இப்படி அப்பா இறந்துட்டாங்க, இப்படி ஆரல்வாய்மையில் இருந்தாங்க, ஊருக்கு போகிறேன். சரி, அங்கே போய் பாடி அடக்கம் பண்ணுவதற்கான ஏற்பாடு பண்ணி அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பா நீ உடனே போயிடாத, கொஞ்சம் இருந்துட்டு போ அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இல்லைம்மா நான் போக மாட்டேன், கொஞ்சம் இருந்து தான் போவேன். அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இந்த அம்மாவும் மறிச்சிட்டாங்க என்று நான் கேள்விப்பட்டேன். மரணத்திலும் ஒன்று. மனுஷர்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே இவ்வளவு ஐக்கியம், இவ்வளவு ஒரு சிநேகம். அதனால் தெய்வீகத்தில் நாம் எப்படி இருக்கணும், சபைக்குள்ளே நமக்குள்ளே எப்படி இருக்கணும், இதை உணர்வதற்கு நான் அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் நீண்ட நாளுக்கு முன்னால் கேட்ட காரியம். தேவனுக்கு மகிமை. அதுபடினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பு திரளான பாவங்களை மூடி நம்ம வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் குறைபாடு இருக்காதா? அதெல்லாம் மூடிட்டு கணவன் மனைவி இருந்த பாசம். அப்படினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் அப்படித்தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் கணவன் மனைவி அல்லது அம்மா அப்பா தாய் தகப்பன் சுந்தரானந்த தம்பி, கொஞ்ச நாள் தான். அங்கே தான் நீடூழியாய் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்ற அந்த இதை பெறப்போகிறோம். இப்போ பரலோகம் என்ன தேடுது? முத்துக்களை தேடுது. இந்த குணசாலியான இந்த மனிதர்களை, ஆணையும் பெண்ணையும் பரலோகம் தேடு. அவர்களுக்கு என்ன பெயர்? முத்துக்கள். பொருளாராட்சியம், அதாவது முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்ப வியாபாரிகள் நம்மள மாதிரி ஆளும் வியாபாரி தான், முத்துக்களை தேடுற வேலை.
அல்லேலூயா. அல்லேலூயா. முத்துக்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்குரிய வேலை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. 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 அந்த முத்து என்ன? அதான் தெய்வீக குணம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது என்ன? அதுதான் பிறருடைய, நம்முடைய அருமையான சகோதர சகோதரியுடைய குறைகளை மறைக்கிறது. மறைத்துவிட்டு தனித்திருக்கும் போது அவரோடு பேசுகிறது. நாமும் தனிஜபங்களில் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வது, ஆண்டவரே அவர்களுக்கு இந்த குணக்கேடு குணமாக மாற்றும் ஐயா, மாற்றி அவர்களையும் நீர் விரும்புகிற பண்ணி ஒரு முத்தா மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆனால் பிறரிடத்தில் அவர்களுடைய குறை, உலகத்தில் இன்னும் நாம் நிறைய அடைய வேண்டியது இருக்கு, குறை இருக்கும், அதை தூசிக்கிறது அல்ல. தன்னுடைய பல்லை குத்தி தானே நாட்டம் பார்க்கிறான்னு உலகத்தில் கிராமங்களில் சொல்லுவாங்க. இல்லையா? அது தன்னுடைய குறைகளை நாமே நாட்டம் பண்றது. அப்படி இல்லாதபடி தேவனுடைய பிள்ளைகள் அன்பு, அந்த அன்பு தான் இதை செய்ய முடியும், இல்லைன்னா செய்யாது. தெய்வீக அன்பு நம்மிலே பெருகும்படியாக நடந்து கொள்வோம். என்ன பாசிங்க பார்ப்போம். மத்திய 13ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களை வாசிங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. வாசிங்க வாசிங்க. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அதான் இந்த காலம். திருச்சபையுடைய நோக்கமும் அதுதான். திருச்சபையுடைய நோக்கம் அந்த முத்துக்களை சேர்த்து இயேசு மத்தியாகாயத்தில் வரும்போது எடுத்து விடப்படும். அதுக்கு தான் சபை. மற்றவர்களுக்கு பரலோகம் கிடையாதா, நம்ம தானா அப்படின்னு நம்மவர்களுக்குள்ளே சிலருக்கு அறியாமையினால சில கேள்விகள் உண்டு. பரலோகம் இல்லை என்று சொல்லவில்லை, பரலோகத்தில் அநேக வாசல்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கட்டும். ஆனால் கர்த்தருடைய நாளில், அந்த உபத்திரவ நாளில், அதாவது நிற்பது அந்த முத்துக்கள் தான். அது எவ்வளவு நெருப்புகளப்பட்டாலும் முத்து முத்தா தான் இருக்கும். அது எவ்வளோ மண்ணுக்குள் நடந்தாலும் கழுவினுடனே படிச்சென்று அப்படி தான் இருக்கும். அதே வண்ணமாக இது முத்துக்களை தேடுகிற காலம், முத்துக்களை சேகரிக்கிற காலம். பரலோகத்தில் இப்போ முத்துக்களை தேடுகிற டைமாக இருக்கிறது. அதற்கு அவர் தம்முடைய வேலைக்காரர்களை, தம்முடையவர்களை பூமியில் அனுப்பி அங்கு அந்த முத்துக்களை கொண்டு வந்து சேர்க்க அவர் சுத்தம் கொண்டிருக்கின்றார். அந்த வேலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் அந்த பட்டியலில் வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பியிருக்கிறார். எல்லோருடைய நாளிலே பரலோகத்துக்கு போகிறதுக்கு மத்தியாகத்தில் வரும்போது அவரோடு செல்வதற்கு முத்துக்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக அன்பு பெருகிட்டோம். பிறருடைய பாவங்களை மறைப்போம், நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்துவோம், நாம் ஆயத்தப்படுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.